Hello students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போன டாபிக் பார்த்துருப்போம் இல்லையா, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்டு கீட்டோன்ஸ் அதை பற்றி பார்த்துப்போம். சரியா? ஸோ அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். அதாவது நம்ம வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா? ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஸோ ஃபார் ப்ரைமரி ஆல்கஹால் அதாவது CH2OH சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைடாக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆல்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கிவ் த கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ அதே போல் இன் செகண்டரி ஆல்கஹால் CHOH. ஸோ ஃபார் செகண்டரி ஆல்கஹாலில் வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டு கிவ்ஸ் கீட்டோன் C டபுள் பாண்ட் O. ஓகேவா? ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அதோடைய கண்டினியூட்டி தான். இப்போ நம்ம சொன்னது தான் வந்து நம்ம இங்கே ஆல்கஹால் எடுத்துக்க போகிறதில்ல. யார் எடுத்துக்க போகிறோன்னா ஆல்டிகைட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ லிசன் ஹியர். ஸோ பாருங்கள், the oxidation of aldehydes. First one, the aldehydes are easily oxidized to carboxylic acid to containing the same number of carbon atom. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்டிகைட்ஸை வந்து நீங்கள் வந்து அதாவது ஆக்சிடைஸ் பண்ணும்போது, ஓகேவா, how many carbon present in aldehyde, the same number of carboxylic acid is given. ஓகேவா? ஆல்டிகைடில் எத்தனை கார்பன் இருக்கோ அதே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அந்த சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், the aldehydes are easily oxidized to carboxylic acid containing the same number of carbon atom in parent aldehyde. The common oxidizing agents like potassium dichromate and acids or on the alkaline K-monopore or chromic oxide. So these are all we are using the used as a oxidizing agents அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்கலைன் K-monopore. இதை வந்து ஆசிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆசிட்டுங்கிறது அசிடிக் பொட்டாசியம் டைக்ரோமேட், ஆல்கலைன் K-monopore அண்டு குரோமிக் ஆக்சைடு சொல்லுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டால்டிகைட் CH3CHO. ஓகேவா? அல்லது ஆர் என்ன சொல்லலாம், ஐயோபேக் நேம்னு சொன்னால் எத்தனைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எத்தனைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆக்சிடைசஸ் டு கிவ் in the presence of the potassium dichromate or K-monopore, potassium permanganate, anything oxidizing agent we are using to give acetic acid or ethanoic acid CH3COOH. So this is a acetic acid is a common name. Ethanoic acid is a IUPAC name. Okay students, so this is oxidation of aldehydes. So the next one, the oxidation of ketone. Already we are told the secondary என்ன சொல்லலாம், ketone C double bond O. So this is ketone oxidizes to give the same carbon dioxide same carboxylic acid. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அப்போ CH3. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அசிட்டோன் we are taken acetone oxidizes to gives. So this is a mild oxidizing agent. ஓகேவா? So this is mild oxidizing agent to gives formic acid and acetic acid. So this is a major product. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னா, நம்ம இன்னும் ஆல்டிகைட்ஸை சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம்னா, the same number of carbon atom in the parent aldehydeன்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆனால் வந்து கீட்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், the ketones are not oxidized under என்ன சொல்கிறாங்க, drastic conditions. So powerful oxidizing agent like concentrated HNO3 or K-monopore, H plus acidic K-monopore or acidic dichromate. Cleavage can be bonded takes place, the breakup to bonded takes place to give a mixture of carboxylic acid having a less number of carbon atom. ஸோ கீட்டோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கீட்டோனில் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள், இங்கே 3 கார்பன் இருக்குது. ஆனால் நம்ம கிடைச்ச கார்பாக்சிலிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கார்பன் தான் இருக்குது. ஃபார்மிக் ஆசிட்டில் அசிட்டிக் ஆசிட் எத்தனோயிக் ஆசிட்டில் நமக்கு ஒன்லி 2 கார்பன் ஒன்லி ப்ரெசன்ட். ஓகே,
அப்போ நம்ம எடுத்துக்கிற பேரண்ட் கேட்டோனில் இருந்து நமக்கு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போது we are taken propanone or acetone oxidizes in the presence of the powerful oxidizing agent like concentrated HNO3 to give formic acid and acetic acid. So in this reaction the acetic acid is a major product. Okay students, so this is a oxidation of aldehydes and oxidation of ketones. ஓகேவா, உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடந்திருக்கும். ஸோ கவனிங்க. ஸோ த நெக்ஸ்ட்டு த ஆக்சிடேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். ஓகேவா, அது என்ன சார், அது ஆக்சிடேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, லிசன். இப்போ கீட்டோன் அப்படின்னா பாருங்கள், C டபுள் பாண்ட், திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் R டேஷ்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த ஆருக்கு பதிலாக ஆக்சுவலாக R மீன்ஸ் வாட் இஸ் மீன் R. So this is alkyl group. So this alkyl group, the same alkyl group is linked with C double bond or ketone functional. So this is symmetrical ketone. So otherwise this alkyl group is different. For example, C2H5, this is ethyl. So this is CH3. So this is methyl, this is ethyl. Here 2 carbon. Here only 1 carbon alkyl group. So this is unsymmetrical ketone. Okay, so appo gavaninga பாருங்க, the oxidation of unsymmetrical ketone is governed by Popat's rule. So அந்த ரூலுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா Popat's rule அப்படி சொல்லுவோம். It states that during the oxidation of unsymmetrical ketone the C-CO bond, that means என்ன மீனிங் அப்படின்னா C டபுள் பாண்ட் OC. இங்கே ஆக்சுவலாக என்ன ஆல்கைல் குரூப் இருந்தால் கார்பன் கூட தான் பாண்டிங்கில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து CCO பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The CCO bond is cleaved in such a way that the keto group stays with the smaller alkyl groups. எது கூட வந்து ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் இருக்கோ ஸோ அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். such a way that the keto group stays with the smaller alkyl group வந்து அப்படியே இருக்கும். அதாவது அதோடைய கிளீவேஜ் வந்து ஸ்டேவாக இருக்கும். ஸ்டே மீன்ஸ் என்னது, ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம எடுத்துக்கிற அந்த கீட்டோன் யாருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ப்ரொப்பைல், திஸ் இஸ் மெத்தில், திஸ் இஸ் N ப்ரொப்பைல்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மெத்தில் N ப்ரொப்பைல் கீட்டோன். நம்ம இங்கே எடுத்துகிட்டு என்னது மெத்தில் N ப்ரொப்பைல் கீட்டோன்னு சொல்லலாம். ஸோ அதர்வைஸ் கால்ட் அஸ் IUPAC name is totally 5 carbon is present in a carbon chain. So propane plus 1 propanone. ஓகேவா, ஐ மீன் சாரி 5 கார்பன், சாரி ப்ரொப்பேன் இல்லை பென்டேன். 5 கார்பன்றது என்ன சொல்லணுமா, பென்டேன் ப்ளஸ் 1 என்னது பென்டனோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ பென்டனோன் எடுத்துட்டோம், ஆர் வந்து மெத்தில் அண்ட் ப்ரொப்பைல் கீட்டோன் எடுத்துட்டோம். ஸோ ஆக்சிடைஸ் பண்ணுறோம், எதோட ப்ரெசன்ஸ்லாம் ஆக்சிடைசஸ் வித் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் கான்சன்ட்ரேட்டட் HNO3 to gives propanoic acid. Propanoic acid and acetic acid. This is a ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா போப்பாப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து நமக்கு வந்து குரூப்ஸ், அதாவது இதில் இந்த ஸ்மாலர் ஆல்கைல் குரூப்ஸ் லைக் இந்த குரூப் அப்படியே வந்து CH3 ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் வந்து இது என்ன ஆகிடும், அசிட்டிக் ஆசிடாக நமக்கு போய்டும். ஓகேவா, ரிமைனிங் இருக்கிற இந்த குரூப் நமக்கு யாராக போடுவாங்க, ஐ மீன் ஆக்சிடைசஸ் டு கிவ்ஸ் ப்ரொப்பனோயிக் ஆசிட். ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட்டு த ரெடக்ஷன் டு ஆல்கஹால். இப்போ நம்ம இது வரைக்கும் ஆக்சிடேஷன் பார்த்தோம். ஆக்சிடேஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொன்னோம், ஐ மீன் ஃபார்வர்டு ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஃபார்வர்டு, அதாவது ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். அதே போல் கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யார் தான் கிடைக்கிறாங்க, கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் வரணும். ஓகேவா, ரிவர்ஸில் என்ன பண்ண போகிறோம், கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துகிட்டு ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு திருப்பி யார் கிடைப்பாங்க, ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆர் ட்ரெஷரி ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு பார்க்கலாம். ஸோ த ரிடக்ஷன் டு ஆல்கஹால்ஸ் பாருங்கள், we already learnt in aldehydes and ketones can be easily reduced to primary and secondary. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகிறது வந்து ப்ரைமரி ஆகும், செகண்டரி ஆல்கஹாலும் தான் வந்து ரெடியூஸ் ஆகும், அதாவது மோஸ்ட் காமன். ஓகேவா, so the most commonly used reducing agent
or lithium aluminum hydride and sodium borohydride. ஓகேவா, LiAlH4. So this is lithium aluminum hydride, NaBH4. So this is sodium borohydride. This reducing agent is used in a reduction reaction for most common. வந்து அதிகமாக நம்ம ஃபேவராக நம்ம ரிடக்ஷன் ரியாக்ஷனாகவே இதுதான் என்ன சொல்லுவோம், we are using as a reducing agent. Okay students, so listen பண்ணுங்கள், நம்ம ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆல்டிகைட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெடியூஸ் டு ப்ரைமரி. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டிகைட் எப்பயுமே ரெடியூஸ் ஆனால் எப்பயுமே யார் தான் கொடுப்பாங்க, ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். எப்படி நம்ம வந்து ப்ரைமரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்டிகைட், அப்புறம் ஆல்டிகைட் ஃபர்தர் ஆக்சிடைசஸ் டு கிவ் கார்பாக்சிலிக் ஆசிட். அட் த சேம் அதே தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்டிகைடை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு யார் கிடைப்பாங்க, ப்ரைமரி ஆல்கஹால்ஸ். ப்ரைமரி ஆல்கஹால் கீட்டோன் இஸ் ரெடியூஸ்டு டு கிவ் அ செகண்டரி ஆல்கஹால். லிசன் பாருங்கள், நம்ம அசிட்டால்டிகைட் எடுத்துக்கலாம். பாருங்கள், CH3 CHO. ஸோ இதில் வந்து நமக்கு ரிடக்ஷன்னா தெரியும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நமக்கு பாருங்கள், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இஸ் யூஸ்ட் as ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஸோ இது இங்கே பிரேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ ஹியர் 1 ஹைட்ரஜன், ஹியர் 1 ஹைட்ரஜன். ஸோ கிவ்ஸ் பாருங்கள் CH3 CH2OH. ஸோ திஸ் இஸ் ப்ரைமரி ஆல்கஹால் லைக் எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் பாருங்கள் 1 டிகிரின்னு போட்டிருப்பாங்க. 1 டிகிரி மீன்ஸ் அது ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் கீட்டோன்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு செகண்டரி ஆல்கஹால். கீட்டோனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, யூ ஆர் டேக்கன் அசிட்டோன் ஆர் ப்ரோப்பனோன். ஓகேவா, ஸோ ஹியர் 2 hydrogen is added, that means reduction. So NaBH4, sodium borohydride is used as a reducing agent. So 2 hydrogen is added. Listen, here 1 hydrogen, here 1 hydrogen. அப்போ என்ன வந்துருப்பாங்க, CH3 CH. இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குப்பா, இந்த OHக்கு பதிலாக யார் வருவாங்க, நமக்கு CH3 போட்டுருவாங்க. சரியா, ஸோ இந்த இடத்துல OH வராதுப்பா, இந்த இடத்துல CH3 வரும். ஸோ மாற்றிக்கணும். ஸோ அப்போ நமக்கு யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை ரைட் பண்ணி காட்டுறேன். CH3 CHOH CH3. So this is isopropyl alcohol. This is isopropyl group. So this is hydroxyl functional group. So isopropyl alcohol, or in IUPAC name we are saying என்ன சொல்லுவோம் நம்ம, 2, actually 1 2 3 carbon is present in the carbon chain. The second carbon linked with the functional group OH. So straight chain contains 3 carbon. So propane, propanol means 2 propanol. என்ன சொல்லுவோம் நம்ம, 2 propanol. ஓகேவா, ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரிடக்ஷன் ஆஃப் கீட்டோன்ஸ். ஓகேவா, ஸோ அதான் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. The above reaction can also be carried out when hydrogen in the presence of metal catalyst. இது அது இல்லாமல், அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் சோடியம் போரோஹைட்ரைடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஹைட்ரஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டல் கேட்டலிஸ்ட் லைக் பிளாட்டினம் பெலாடியம் ஆர் நிக்கல். ஸோ இதை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம இந்த காமனாக யூஸ் பண்ணுறது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்டு சோடியம் போரோஹைட்ரைட். ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சோடியம் போரோஹைட்ரைட் do not reduce isolated carbon double bond. ஐசோலேட்டட் தனியாக இருக்கிற அந்த இதில் வந்து என்ன பண்ணாதுன்னா, இந்த சோடியம் போரோஹைட்ரைட் வந்து என்ன பண்ணாது, இந்த கார்பன் பாண்டை வந்து இந்த பாண்டு இதை வந்து க்ளீவ் பண்ணாது. கார்பனுடைய டபுள் பாண்டை வந்து என்ன பண்ணாது, டபுள் பாண்ட்ஸ் அண்டு டபுள் பாண்டட் பென்சின் ரிங்காக இருந்தது அப்படின்னா, ஓகேவா, இது வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா, ஸோ அதாவது ரெடியூசிங் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ பென்சின் ரிங் இருக்குது, அதில் வந்து டபுள் பாண்ட் இருக்கும் உள்ள ரிங்குக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், த கேஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அன்சாச்சுரேட்டட் என்ன சொல்லலாம், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெடியூசஸ் ஒன்லி C டபுள் பாண்ட் O குரூப். இது என்ன பண்ணுவோம், லீவிங் C டபுள் பாண்ட் C குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணோம். ஓகேவா, ஓகே. ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனாக இருந்தால், அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெடியூசஸ் ஒன்லி C டபுள் பாண்ட் O குரூப், லீவிங் C டபுள் பாண்ட் கார்பன் C டபுள் பாண்ட் C பாண்ட் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் பாருங்கள், இது எக்ஸாம்பிள் தராங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பனில் பாருங்கள், கார்பனிக் குரூப் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன் கேன் பி ரெடியூஸ்டு
மெத்திலீன், அதாவது மெத்திலீன் குரூப் யூஸிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் ஹைட்ரோகார்பன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சி டபுள் பாண்ட் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். 4 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ இப்போ ஆட் ஆகும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து 4 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் இங்கேயும் 2 ஹைட்ரஜனும் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்போ ஆட் ஆகும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இந்த குரூப் இந்த கார்பன் குரூப் என்னவாக மாறுதுன்னா CH2 குரூப்பாக மாறுது ப்ளஸ் H2O. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து எக்ஸப்ஷன். ஸோ அதுதான் இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட், அதாவது அன்சாச்சுரேட்டட் உங்களுக்கு தெரியும், டபுள் பாண்டட் வர இந்த மாதிரி இதில் வந்து என்ன கிடைக்கணும்னா நமக்கு இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதாவது இது ஒன்லி சி டபுள் பாண்டோ மட்டும்தான் போகும். இந்த சி டபுள் பாண்டோ அப்படிங்கும்போது நமக்கு சம் எக்ஸப்ஷனல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கிளமன்சன் ரிடக்ஷன் நெக்ஸ்ட் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நம்ம கிளமன்சன் ரிடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த கிளமன்சன் ரிடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், the aldehydes and ketones when heated with zinc amalgam, நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கோன்னா zinc amalgam, zinc mercury எடுத்துக்கிட்டோம், வித் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரிடக்ஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கலாம். ஸோ அசிட்டால்டிஹைட் எடுத்து ரிடக்ஷன் பண்ணும்போது 4 ஹைட்ரஜன் இஸ் ஆடட். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் அதான் சொன்னேன், பழைய இதோட கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், அதாவது பிஃபோர் ரியாக்ஷன்ஸோட. ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள் என்ன கிடைக்குன்ட்டு. ஸோ இதை வந்து இப்படி பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 4 ஹைட்ரஜனில் வந்து இங்கே 2 ஹைட்ரஜன் போயிடும். ஸோ 2 ஹைட்ரஜன் இஸ் ஆடட் ஹியர். ஸோ அப்போ CH3 ஈத்தேன் இஸ் ப்ராடக்ட். இந்த இடத்துல ப்ளஸ் வரும்பா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஈத்தேன் இஸ் அ ப்ராடக்ட். ஸோ we are getting ஈத்தேன். அதாவது இப்போ இதில் என்னென்னா இது எக்ஸப்ஷன். ஓகேவா? பழைய இது ஓல்டு இதில் நம்ம அசிட்டால்டிஹைட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து கிளமன்சனுக்கு அடுத்து பாருங்கள், அதே கிளமன்சனில் வந்து அசிட்டோன் எடுத்துகிட்டு நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம். ஸோ அசிட்டோன் எடுத்துகிட்டு ரிடக்ஷன் பண்ணும்போது அதே தான். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. நம்ம எடுத்துகிட்டோம் ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl எடுத்துட்டோம். இதை பிரேக் பண்ணிக்கோங்க, H2. ஸோ இதை ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரப்பேன் கிடைக்கும். ஓகேவா? CH3 CH2 CH3 அண்ட் H2O கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் ஆல்சோ ஏ கிளமன்சன் ரிடக்ஷன். ஓகே, காமனாக வந்து கிளமன்சன் ரிடக்ஷன் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போத் அசிட்டால்டிஹைட் எடுத்து எழுதினாலும் சரி, ஆர் வந்து கீட்டோனை வந்து ரியாக்டண்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். எக்ஸாமில். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கேட்குறாங்க, கிளமன்சன் ரிடக்ஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைட், கிளமன்சன் ரிடக்ஷன் ஆஃப் கீட்டோன் அப்படின்னு சொல்லி அசிட்டோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக இதை தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. the above reaction can also be carried out என்ன சொல்கிறாங்க, hydrogen the presence of metal catalyst, platinum, palladium, nickel, lithium aluminum hydride etc. ஸோ இது வந்து இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ சோடியம் போரோஹைட்ரேட்டுங்கிறது do not reduce isolated, அதாவது தனியாக இருக்கிற அந்த கார்பன் டபுள் பாண்டையும் அண்டு வந்து டபுள் பாண்டட் பென்சின் ரிங் அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணாது. அதே போல் இன்கேஸ் ஒருவேளை வந்து ஆல்ஃபாபெட் அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் கீட்டோன் இருக்குன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து என்ன பண்ணாது, ரெடியூசஸ் ஒன்லி சி டபுள் பாண்ட் குரூப் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணோம். இந்த சி டபுள் பாண்ட் வந்து என்ன பண்ணாது, இதோடைய குரூப் லீவிங் சி டபுள் பாண்டு இந்த மாதிரி குரூப்பை லீவ் பண்ணாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற ரியாக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த மெட்டல் கேட்டலிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளமன்சன் ரிடக்ஷன் சொல்லுது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வுல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன். ஸோ வுல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷன் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சேம் ப்ராசஸ் கவனிங்க. இங்கே என்ன நம்ம வந்து கிளமன்சன் ரிடக்ஷனில் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இன் வுல்ஃப்-கிஸ்னர் ரிடக்ஷனில் we are using the reducing agent is different. What is the reducing agent means? ஹைட்ரஸீன், NH2 என்ன பேர் அதுக்கு ஹைட்ரஸின் சொல்லுவோம். அதே போல் சோடியம் ஈத்தாக்சைடு, C2H5ONAக்கு என்ன பேர்னா சோடியம் ஈத்தாக்சைடு அப்படின்னு. அது எப்படி சார் நமக்கு வரும் அப்படின்னா CH3 CH2OH எத்தனால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எத்தனாலில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணிட்டா இங்கே ஆக்சிஜன் மேலே ஒரு மைனஸ். ஆக்சுவலாக இந்த ஹைட்ரஜன் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனை வந்து H+ விட்டுட்டா இந்த அயானுக்கு பேர் என்னது ஈத்தாக்சைடு.
ஸோ இது கூட நமக்கு என்ன வருதுன்னா சோடியம் சேரும்போது அதுக்கு பேர் சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகேவா? ஸோ C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், we are using as a reducing agent. பாருங்கள், aldehyde ketone the heated with hydrazine and sodium ethoxide, the hydrocarbons are formed. Hydrogen is act as a reducing agent and sodium ethoxide is act as a catalyst. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ண பாருங்கள் அசிட்டால்டிஹைட் இருக்குது. ஸோ சேம் ப்ராசஸ். ஸோ பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 2 hydrogen, ஸோ here 2 hydrogen gives ethane and H2O, the remaining N2 nitrogen gases. அடிஷன் இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து நைட்ரஜன் இருக்காது. ஓகேவா? இங்கே நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகாது, இங்கே வந்து நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் த அசிட்டோன். ஸோ அசிட்டோன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா CH3 C double bond to CH3. ஸோ ஹியர் ஆல்சோ த சேம் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட். Here 2 hydrogen, here 2 hydrogen, we are getting propane plus H2O and N2. ஓகேவா? ஸோ இங்கே 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரப்பேன், இங்கே 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன்னு சொல்கிறோம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன் ஆர் ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் டு என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஸ், ஐ மீன் on heating with strong base gives a hydrocarbon. ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஸோனாக மாறும். ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் படிச்சிருப்போம், அடிஷன் ரியாக்ஷனில் படித்த ஞாபகம் இருக்கா, ஹைட்ரஸோனாக மாறும். ஹைட்ரஸின் ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஸோன் இப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நான் சொல்கிறேன். CH3C இந்த C டபுள் பாண்ட் ஓவில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த NH2லேருந்து ஒரு ஹெச் வந்து இந்த ஆக்சிஜன் கூட அடிஷன் ஆகும். ஸோ அப்போ OHன்னு மாறிடும். CH ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற ரிமைனிங் இருக்கிற NH2 இப்படி ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த OHும் இதில் இருக்க ஹெச்சும் எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் NH2 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரஸோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அசிட்டால்டிஹைடு ஹைட்ரஸோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அசிட்டால்டிஹைடு ஹைட்ரஸோனுங்கிறது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஃபர்தராக ஹீட் பண்ணி ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு யார் கிடைப்பாங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் லைக் ஈத்தேன் அண்டு ப்ரப்பேன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஹைட்ரஸோன் அப்படிங்கிறது இட்ஸ் அ இன்டர்மீடியட் ப்ராடக்ட். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரிடக்ஷன் ஆஃப் ஃபினக்கோல்ஸ். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ ஃபினக்கோலன் ரியாக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ஃபினக்கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆன் ரெடக்ஷன் வித் மெக்னீஷியம் அமால்கம். இங்கே நம்ம சோடியம் ஜிங்க் அமால்கம் யூஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து மெக்னீஷியம் அமால்கம் வந்து பயன்படுத்த போகிறோம். அண்ட் வாட்டர் அண்ட் ரெடியூஸ் டு சிமெட்ரிக்கல் டயால்ஸ். ஓகேவா? நோன் எஸ் ஃபினக்கோல்னு சொல்கிறாங்க. அது சிமெட்ரிக்கல் டயால் அப்படின்னா 2 ஆல்கஹாலிக் குரூப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இங்கே இருக்கிற அந்த கீட்டோன் 2 நம்ம எடுத்துக்கிறது கீட்டோன் எடுத்துகிட்டு மெக்னீஷியம் அமால்கம் அண்ட் வாட்டரை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது சிமெட்ரிக்கல் டயால்ஸ். சிமெட்ரிக்கல் அப்படின்னா 2 பக்கம் சேமாக இருக்கும், அதாவது சிமெட்ரிக்கல் சொல்லுவோம். ஓகேவா? சரி, கவனிங்க இது எப்படின்னு பார்க்கலாம். அது ஏன் சிமெட்ரிக்கல் டயால்ஸ் சொன்னேன். அசிட்டோன் எடுத்துக்கலாம், ஆர் ப்ரப்போனோன்னு சொல்லுவோம். பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O, CH3 C டபுள் பாண்ட் O. மெக்னீஷியம் அமால்கம் எடுத்து 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. பாருங்கள் CH இங்கே இருக்கா இல்லையா, ஸோ அந்த C டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதில் என்னென்ன சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ இதை பிரேக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இது கூட ஒரு ஹைட்ரஜனும் சரி. ஓகேவா? அட் த சேம் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பனும் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட மெக்கானிசம் இருக்கும், அது நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH3. ஸோ இந்த OH இருக்கா. ஸோ அது வந்து 2 ஆல்கஹால் இருக்கனால இதுக்கு பேர் டயால் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கல் டயால்னு அர்த்தம்னா இங்கே பாருங்கள், இந்த கார்பன் கூட இருக்குது, இங்கேயும் 2 CH3 இருக்குது, இது கூட 2 CH3, அதாவது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுக்கு பேர் என்ன, சிமெட்ரிக்கல். ஒரே மாதிரி இருந்தால் சிமெட்ரிக்கல், சேமாக இருந்தால் சிமெட்ரிக்கல். ஸோ திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் டயால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹாலோஃபார்ம் அப்படின்னா முக்கியமாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது ஆல்டிஹைட் அண்டு மெத்தில் கீட்டோன்ஸ். இந்த ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி மெத்தில் கீட்டோன்ஸாக இருந்தால் இந்த CH3 C டபுள் பாண்ட் O
திஸ் குரூப் இஸ் நெசசரி. ஓகேவா, இந்த குரூப் இருந்தால் மட்டுமே CH3 C double bond group is necessity for a haloform reaction. இந்த குரூப் இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கிற அந்த ரியாக்டண்ட்டில் வந்து இந்த குரூப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஃபார்மால்டிகைட்னு வச்சுக்கோங்க, HC டபுள் பாண்ட் OH இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபார்மால்டிகைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த CH3 CO குரூப் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, CH3 CO குரூப் வேணும் நமக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணும், ஃபார்மால்டிகைட் இஸ் டஸ் நாட் அண்டர்கோஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஸோ புரியுதா. ஸோ பாருங்கள், இப்போ அசிட்டால்டிகைட் அண்ட் மெத்தில் கீட்டோன்ஸ் கண்டெய்னிங் CH3 C double bond group when treated with halogen and alkali use the corresponding haloforms. This is known as haloform reactions. அப்போ அது கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹாலஜன் அண்ட் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹாலோஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ரியாக்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம யாரும் சொல்லணும், நம்ம ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசிட்டோன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிறது அசிட்டோன் எடுத்துட்டோம். ஸோ அசிட்டோன் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த CH3யில் வந்து அசிட்டோன் தானே, CH3 C double bond CH3. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த இதில் இருக்க ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ நமக்கு யார் எடுத்துகிட்டு போகிறோன்னா 3 moles of Cl2 எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா. 3 moles of Cl2 இப்படி யாரும் வச்சுக்கோங்க, Cl இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த CH3யில் இருக்க 3 ஹைட்ரஜன் and 3 chloride is removed as a HCl வந்து வெளியே போய்டும், எலிமினேட் ஆகிடும், பை ப்ராடக்டாக போய்டும். ஸோ அப்போ இந்த CH3க்கு பதிலாக இந்த 3 Clலும் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைக்ளோரோ அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம், நம்ம ட்ரைக்ளோரோ அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்தர் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் வித் NaOH. கவனினால Cl3 C double bond O CH3 ரைட்டா. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா இது பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து NaOH தானே, அது வந்து எப்படி போகும் அப்படின்னா HNaO. NaOH அப்படிங்கும்போது அது ப்ளஸ்ஸு, இது NaO மைனஸ். ஓகேவா. இப்போ வந்து CCl3H அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா CHCl3. ஸோ திஸ் இஸ் குளோரோஃபார்ம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா CH3 COONA. ஸோ சோடியம் இது என்ன சொல்லணும் நம்ம சோடியம் அசிட்டேட். ஓகேவா. குளோரோஃபார்ம் அண்டு சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம அந்த ஹாலோஃபார்ம்னு சொன்னது தான் யாருன்னு, அந்த குளோரோஃபார்ம் தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், CHCl3. திஸ் இஸ் குளோரோஃபார்ம். ஓகேவா. ஸோ ஒருவேளை நீங்கள் ஹாலோஃபார்ம் அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறது தான் ஹாலஜன் சொல்லி ஃப்ளோரின் புரோமின் அயோடின் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது குளோரின் எடுத்துக்கிட்டதுனால நமக்கு குளோரோஃபார்ம் கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே 3Cl2க்கு பதிலாக 3I2 அயோடின் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா CHI3 அயோடோஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா. அதே வந்து புரோமின் எடுத்துட்டிங்கன்னா 3Br2 புரோமின் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா CHBr3 கிடைக்கும். ஓகேவா. ஹாலோஃபார்ம் குளோரோஃபார்ம் CHCl3, புரோமோஃபார்ம் CHBr3 and iodoform CHI3. So we are you are getting the different product with the different reagents. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அந்த குளோரினுக்கு அதாவது ஹாலஜனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த ஹாலோஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் இன்வால்விங் ஆல்கைல் குரூப். ஓகேவா. ஸோ இது வந்து லாங் டாப்பிக்கு. ஸோ இது வந்து நம்ம இடையில விட முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட இன்றைக்கி டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆல்கைல் குரூப்ஸ். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு படிங்க. ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, மக்கப் பண்ணாதீங்க. எனி டவுட்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். சரியா. எந்த இது டாபிக்ஸ் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.